இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்டல்ல போயிட்டு எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத ஷார்ட்டா பார்க்கலாம். இதுல நீங்க டைரக்டா போனீங்கன்னா ஹோம் பேஜ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மேல நீங்க சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இதுல பார்த்தோம்னா இந்த ஃபண்டோட ஹிஸ்டரி நம்ம பாத்துக்கலாம். எப்போ அப்டா இருக்கு டவுனா இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு ரிவ்யூ பாத்துக்கலாம் நம்ம கிராஃப்ல. தென் கீழே பார்த்தோம்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 கொடுத்திருக்காங்க. NAV வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 156. அதுக்கு கீழே நம்ம ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறோமா இல்ல மந்த்லி பேசிஸ்ல பண்ண போறோமா அப்படிங்கறது மென்ஷன் பண்ணும். அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணா அதர் இன்ஃபர்மேஷன் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸிட் லோட் 1% போட்டிருக்கல. எக்ஸிட் லோட் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு SIP பண்றீங்க, நீங்க அதை வித்ட்ரால் பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் மட்டும் 1% உங்களுக்கு கட் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்க 4 இயர்ஸ்க்கு உங்களுக்கு எதுவுமே கட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னா டாக்ஸேஷன் பத்தி போட்டிருக்காங்க. 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரால் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு 20% வந்துட்டு ப்ராஃபிட் கெயின் டாக்ஸும் 1 இயர்க்கு மேல நீங்க பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு 12% மட்டும் கட்டினா போதும். இங்க கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு எந்த பேமெண்ட் மெத்தடோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நீங்க SIP வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.